வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி. ஓம் சக்தி ஹாஸ்பிட்டல்ல ஜூனியர் கைனகாலஜிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாம இன்னைக்கு பேச போற டாபிக் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை. குழந்தையின்மை அப்படிங்கிறது ஒரு நோய் இல்லை. இது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய அடையறதுக்கான வழியில இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத சார்ட் அவுட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்றதுதான் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட். இதுக்கு கணவன் மனைவி 2 பேருக்கு சைடு இருக்கிற ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படும். இப்ப இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மேல் இன்ஃபர்டிலிட்டி 50%, ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி 50%, ரெண்டுமே பாதிக்கு பாதி ஈக்குவலா காஸ் பண்ணுது. அதுல மேல் இன்ஃபர்டிலிட்டி நாம எப்படி ஈஸியா சார்ட் அவுட் பண்ணலாம்னா செமன் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் டெஸ்ட் மூலியமா நம்ம மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கான ஒரு மோஸ்ட் காமன் ரீசன்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியா நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலாம். அந்த செமன் அனாலிசிஸ்லயே ஒரு 70 to 80% என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத நமக்கு தெரிய வந்துடும். அதுக்கும் மேல என்ன பிரச்சனை அப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆண்ட்ராலஜிஸ்ட் மூலியமா நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த இப்ப இருக்க காலகட்டத்துல மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு மோஸ்ட் காமன் ரீசன்ஸா எது இருக்கு அப்படின்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக் அடிக்ஷன், செல்போன் யூசேஜ், செல்போன் அடிக்ஷன், அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல், அன்ஹெல்தி ஃபுட்ஸ் அதிகமா இன்டேக் பண்ணிக்கிறது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமா ஆட் பண்ண ஃபுட்ஸ் இன்டேக் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு மோஸ்ட் காமன் காசா போகுது. நம்ம மெயினா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸோட சேர்த்து நாம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணா இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டியை நம்ம ஈஸியா ட்ரீட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா வரதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்ப ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு வைடான ஒரு ரீசன். அதை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறது ஒவ்வொரு டெஸ்ட் மூலியமா பண்ணிக்கலாம். இப்ப ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு அது பிரச்சனை கருமுட்டை பையில இருக்கா, இல்ல கர்ப்பப்பையில இருக்கா, இல்ல டியூப்ஸ்ல இருக்கா, இல்ல வேற ஏதாவது சென்ட்ரல் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அதுக்கேத்த மாதிரி டெஸ்ட் எடுத்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பேசிக்கா நம்ம பேசிக் ஸ்கேன் மூலமா பிரச்சனை எதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம இனிஷியலா ஃபைண்ட் அவுட் பண்ணி அது கர்ப்பப்பையில இருக்கா இல்ல கருமுட்டை பையில இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கேத்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஒரு 6 months நம்ம கண்டினியூ பண்ணலாம். அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் நமக்கு சரியா போகல அப்படின்னா ஃபர்தரா நம்ம டியூப்ஸ் கரெக்டா பேட்டன்டா இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக டியூபல் பேட்டன்சி டெஸ்ட் மூலியமா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவும் அதுக்கும் மேல ஃபர்தரா சென்ட்ரல் ஹார்மோன்ஸ் ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா ஹார்மோனல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம ஹார்மோன் டெஸ்ட் மூலியமா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப காமனா இருக்கிறது PCO, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படிங்கிறது கருமுட்டையில நீர் கோத்துக்கிட்டு கருமுட்டையில இருந்து கரு வெளியில வராத மாதிரி பண்ணுது. இதனால நமக்கு குழந்தையின்மை ஆகுது. இது எதனால வருதுன்னா ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல், அதிகமா ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, எந்த ஒரு எக்ஸசைஸோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணாம இருக்கிறது, வெயிட் கெயின் ஆயிட்டே இருக்கிறது, இதுதான் இதோட மோஸ்ட் காமனான இருக்கிற ரீசன்ஸ். இதை நம்ம ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால, ஒரு நல்ல ஹெல்தி டயட்னால, ஒரு நல்ல ஹெல்தி எக்ஸசைஸ்னால இதை நம்ம ஈஸியா ட்ரீட்மெண்ட் பண்றதோட சேர்த்து நம்ம கொடுக்குற ட்ரக்ஸையும் சேர்த்து சாப்பிடும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு 100% ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் காமனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிறது அங்க ரத்த படிஞ்ச மாதிரி இருக்கும். இது ஒரு மைல்டு, மாடரேட், சிவியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாம். மைல்டுனா கொஞ்சமா இருக்கிறது, கொஞ்சமா இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் ஏதாவது டேப்லெட்ஸ் கொடுத்து அந்த இதை நம்ம கரைச்சிக்கலாம். கொஞ்சம் மாடரேட் டு சிவியர் போகும்போது லாப்ரோஸ்கோப் மூலம் கியூர் பண்ணிக்கலாம். இப்ப அதுக்கு நெக்ஸ்ட் யூட்ரஸ்ல கருப்பு பையில என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நடுவுல ஒரு தடுப்பு மாதிரி இருந்துட்டு கரு தங்க விடாத மாதிரி பண்றது, இல்லைன்னா குட்டியா பாலிப் ஏதாவது சதை வளர்ந்து இருக்கிறது. இந்த சதையெல்லாம் ஈஸியா நம்ம ஹிஸ்டோஸ்கோப் மூலியமா நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்றதுனால நம்ம குழந்தை அடைகிறதுக்கு ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அதை ஈஸியா கியூர் பண்ணி 100% ஃபர்டிலிட்டி உண்டாகிறதுக்கு நம்ம சான்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.